ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. வசுதேவசுதம் தேவம் கம்சச்சானூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். நாள்தோறும் பகவத்கீதையில் இப்போ நம்ம ராஜவித்யா ராஜகுஹ்ய யோகம் அப்படின்ற 9வது அத்தியாயத்தில் இருக்கும். அதை தொடங்கி நம்ம 3 ஸ்லோகங்கள் பார்த்தாச்சு. முதல்ல இந்த அத்தியாயத்தில் என்ன பார்க்க போகிறோன்ற அந்த ஒரு சுருக்கத்தையும் நம்ம பார்த்தாச்சு. அதாவது இந்த அத்தியாயத்தில் பகவான் தன்னுடைய பெருமைகள், தான் மனிதனாக அவதாரம் எடுத்தாலும் கூட ஒரு பெருமைகளும் குறையாமல் சர்வேஸ்வரனாக தான் இருக்கார் அப்படின்றத பற்றியும், பக்தர்கள் மகாத்மாக்கள்னு பகவானே கொண்டாடக்கூடிய அவருடைய பக்தர்களுடைய பெருமைகள், பிறகு பக்தி ரூபத்தில் இருக்கக்கூடிய யோகம், அதாவது பக்தி யோகம், இது பற்றிலாம் இந்த அத்தியாயத்தில் பார்க்க போகிறதா நம்ம அந்த சுருக்க ஸ்லோகத்தில் பார்த்துட்டோம். இப்போ முதல்ல ஆரம்பித்து பகவான் என்ன சொல்கிறாரு, அர்ஜுனன் கிட்ட நான் உனக்கு மிகப்பெரிய ஒரு ரகசியத்தை சொல்லப்போனால் இது ரகசியங்களுக்குள்ள ஒரு ராஜா மாதிரி அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த சொல்ல போகிறேன்னு. அது என்னன்னு பார்த்தா பக்தி யோகம் தான். அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். இதை தெரிஞ்சுக்கிட்டு பகவானையே அடையலாம், திரும்ப திரும்ப பிறக்க தேவையில்லை. ஆனால் இதுலேயும் ஒரு ஸ்ரத்தை இல்லாமல் என்னை அடையணுன்ற அந்த உறுதி இல்லாமல் இருக்கிறவங்க, அப்போது அவங்க என்ன ஆகுறாங்க, திரும்ப திரும்ப இந்த சம்சாரம் அப்படின்ற அந்த சுழல்லையே மாட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். இது 3வது ஸ்லோகம் வரைக்கும். 4வது ஸ்லோகத்தில் பகவான் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். மயா ததமிதம் சர்வம் ஜகதவ்யக்த மூர்த்தினா மத்ஸ்தானி சர்வபூதானி நச்சாஹம் தேஷ்வவஸ்திதஹ. அதாவது பகவான் தன்னுடைய பெருமை எப்படிப்பட்டவர் அப்படின்றத சொல்கிறாரு. ஏன்னா பகவானுடைய பெருமைகள் தெரிய தெரிய தானே அவர் மேலே பக்தி இன்னும் அதிகமாகும். அதனால் பகவான் சொல்கிறாரு. அதையும் தவிர இதுவும் உண்மைதான், உண்மையான விஷயத்தை தானே அவர் எடுத்து சொல்கிறாரு. எதுவும் அதிகபட்சமாக பகவான் எதுவும் சொல்லலை. தான் எப்படியோ அது உள்ளதை உள்ளபடி சொல்கிறார். இப்போது இதில் பகவான் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவ்யக்த மூர்த்தினா மயா, அதாவது வெளிப்படாத ஸ்வரூபத்தை உடைய என்னால். வெளிப்படாத ஸ்வரூபம்னா என்ன, பகவான் எப்படி இருக்காரு அப்படின்னு நமக்கு புரிஞ்சுக்கிறது அப்படின்றது நம்மளுடைய நினைவாற்றலுக்கு இல்லை இமேஜினேஷன் இதுக்கெல்லாம் தாண்டினது. இப்போ பகவானை நம்ம வேறு வேறு ரூபங்களில் தானே நம்ம இப்போ கும்பிடுறோம் அப்படின்னா, அதெல்லாம் பகவான் நமக்காக நம்ம எளிமையாக பக்தி செய்யணுன்றதுக்காக பகவான் காமிச்சு கொடுக்குறாரே தவிர, பகவானுடைய உண்மையான ஸ்வரூபத்தை அதை நம்ம புரிஞ்சுக்கணுன்றது நம்மளுடைய நினைவுக்கெல்லாம் தாண்டினது, அப்பாற்பட்டது. அப்படிப்பட்ட என்னால் இதம் சர்வம் ஜகத்ததம், இந்த உலக அனைத்தும், இந்த உலகுன்னு சொல்லும்போது சேத்தனம் அச்சேத்தனம், அதாவது இந்த ஆத்மாக்கள் எல்லாம், பிறகு இந்த யோசிக்க முடியாமல் இருக்கக்கூடிய பல அந்த பொருட்கள், இது எல்லாமுமே தத்தம் வியாபிக்கப்பட்டுள்ளதுன்னா பகவான் இது ஒவ்வொன்றுத்துக்குள்ளேயும் புகுந்து இருக்காரு அப்படின்னு. எதுக்காக பகவான் எல்லாத்துக்குள்ளேயும் வியாபிக்கணும், எதுக்காக பகவான் எல்லாத்துக்குள்ளேயும் உள்ளே புகுறணும் அப்படின்னா, அப்போ தான் பகவான் முட்புகுந்து ஆட்சி செய்ய முடியும், தரிக்க முடியும். தாங்கிறதே பகவான் தான் எல்லாத்தையும், இல்லையா? அது மட்டும் இல்லாமல் அடுத்த வரியில் மத்ஸ்தானி, என்ன இருப்பிடமாக உடையது, சர்வபூதானி, இந்த ஜீவராசிகள் பொருட்கள் எல்லாமும். ஆனால் தேஷு அகம் ந அவஸ்திதா, ஆனால் அதுகளுக்குள்ளெல்லாம் நான் இல்லை அப்படின்றாரு. இப்போ நமக்கே ஒரு சந்தேகம் வரலாம். ஏன்னா முதல் வரியில தான் பகவான் நான் எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கேன், எல்லாத்துக்குள்ளேயும் வியாபிச்சிருக்கேன்றாரு. ஆனால் 2வது வரியிலேயே எனக்குள்ளே எல்லாம் இருக்குது, என்ன இருப்பிடமாக எல்லாம் கொண்டு இருக்குன்னா அப்போ எனக்குள்ளே எல்லாம் இருக்குது, ஆனால் நான் அதுகளுக்குள்ளே இல்லை அப்படின்றாரே. அப்படின்னா எல்லா ஜீவராசிகளும் பொருட்களும் எனக்குள்ளே இருக்கா போல, அதே போல் நான் அதுங்களுக்குள்ளே இல்லை. அது உள்ள நான் இருக்கிறதுன்றது வேறு மாதிரி. அது ரெண்டும் சமமாயிடாது அப்படின்றது தான். அது எப்படி அப்படின்னா, பகவானுக்குள்ள எல்லா பொருட்கள் ஜீவராசிகள் இருக்கும்போதும் சரி, பகவான் எல்லா பொருட்களுக்குள்ளே வியாபிச்சிருக்கும் போதும் சரி, இது எல்லாத்தையும் தாங்குபவர் பகவானே, எல்லாத்தையும் காப்பவர் பகவானே, எல்லாத்தையும் வியாபிப்பவர் பகவானே. ஏன்னா எல்லா பொருட்கள் ஜீவராசிகள் பகவானுக்குள்ளே இருக்குன்னா அப்போ அதுங்கெல்லாம் பகவானை ஆட்சி செய்தா அப்படின்னு பார்த்தா பகவானை தாங்குதா அப்படின்னா கிடையாது. பகவான் எல்லா பொருட்களுக்குள்ளே இருந்தாலும் சரி, எல்லாம் பகவானுக்குள்ளே இருந்தாலும் சரி, எப்போதும் பகவானே தாங்குபவர், பகவானே காப்பவர், பகவானே வியாபிப்பவர். அதனால் அதுங்கள் எல்லாம், எல்லா பொருட்கள் ஜீவராசிகள் என்னுள் நான் அதுங்களுக்குள்ளே இருக்கா போல்
அவைகள் என்னுள்ளே இல்லை அப்படின்ற அந்த ஒரு சமத்துவம் இல்லைன்றது தான் பகவான் வந்து எடுத்துக்காட்டுற இந்த ஸ்லோகத்தில். தொடர்ந்து பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.